பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை பொழுது எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களா? ஒரு புதிய மாதத்தின் 2வது நாளுக்குள்ள வந்துட்டோம்ல. நம்ம யோசித்து பார்த்தா நாட்கள் எவ்வளவு வேகமா ஓடிக்கிட்டே இருக்குல்ல. இப்பதான் ஜனவரி வந்த மாதிரி இருந்தது. அதுக்குள்ள பாருங்க எவ்வளவு தூரம் ஜூலை மாசம் வந்துட்டோம். பாதி நாட்களை கடந்துட்டோம்ல. வேகமாக நாட்கள் ஓடுகிறது. வேகமா நாட்கள் கடற ஆண்டவருடைய வருகை சமீபம், உலகத்தின் முடிவு சமீபமாய் கொண்டிருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையின் பயண ஓட்டமும் முடிவு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை எப்பொழுது நினைவிலே கொள்ளணும். ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருந்து வழி நடத்துகிற இயேசு, என் கையை பிடித்துக்க, என் கூட நடந்து வான்னு சொல்லி நம்ம அழைத்து கொண்டு செல்லுகிறார். அவர் கூட நடக்கிறது தான் ஒரு பெரிய பாக்கியம் இல்லை? அவர் நம்மோடு பேசுகிறார், ஆறுதல் படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார், கற்றுக் கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியமான ஒரு காரியம். சரி, இன்றைக்கு அந்த ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை சொல்லுகிறார் என்று நீங்க ஆவலோடு இருக்கிறீங்கல்ல. 37 சங்கீதம் 19 ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி ஆவீங்க. ஆபத்தான காலம் வரும்போது உங்களை வெட்கப்பட்டு போக நான் விட மாட்டேன். பஞ்ச கால மாதிரி தெரிந்தாலும் உங்களை நான் திருப்தியாக ஆசீர்வதித்து நடத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஒரு ஆபத்தான காலத்துல நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். இப்போ ஏதோ ஒரு ஆபத்தான சூழ்நிலை உங்கள் வீட்டுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, உங்களுடைய வேலைக்கு, உங்களுடைய பிஸ்னஸுக்கு, உங்களுடைய சரீரத்திற்கு ஏதோ ஒரு ஆபத்தான ஒரு காலம், சூழ்நிலை. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் வெட்கப்பட்டுலாம் போக மாட்டீங்க. ஆபத்து காலத்தில் நான் கூட இருப்பேன்ல உங்களுக்கு. நான் இருக்கும்போது உங்களை எப்படி நான் கைவிடுவேன்? உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டேன், தைரியமா இருங்க அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார். இன்றைக்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலை நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கீங்களா? நான் வெட்கப்பட்டு போயிடுவனோ, எல்லாம் முடிஞ்சு போச்சதோ, அவ்வளவுதானோ நினைக்கிறீங்களா? நீங்க வெட்கப்பட்டு போக அவர் விட மாட்டார். அப்ப என்ன அர்த்தம்? வெட்கத்திற்கு பதிலாக 2 தனியான பலன் வரும்னு இன்னொரு இடத்துல வாக்கு கொடுத்திருக்கிறார். 2 தனியான பலன்னு நீங்க காண்பீங்க. சோர்ந்து போகாதங்க. பஞ்ச காலத்துல கூட ஒரு பஞ்சம் நமக்கு, நம்முடைய சூழ்நிலை பார்க்கும்போது சில காரியத்துல பஞ்ச காலம் சூழ்ந்து வர்ற மாதிரி தெரியுது. பஞ்சம் வந்துட்டா ஒரு தேசமே பாதிக்கப்பட்டு போயிடும். மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு போயிடுவாங்க. அரசாங்கமே திணறும், என்ன பண்ணேன்னு தெரியாம. அந்த மாதிரி காலத்துல கூட உங்களை திருப்தியா நான் நடத்துவேன் அப்படின்னு ஆண்டு சொல்றார். எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லை? அப்போ பஞ்ச காலம் காணப்பட்டாலும் கூட உங்களுக்கு பஞ்சம் கிடையாது. நீங்க திருப்தியா மகிழ்ச்சியா சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பீங்க. அப்ப எந்த காலத்திலும் நம்மை பூரணமாய் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால சுற்றி நடக்கிற காரியங்கள், மாற்றங்கள் அதெல்லாம் கண்டு சோர்ந்து போகாதபடி அவரை சார்ந்து கொள்ளுங்க. அவ்வளவுதான். ஆண்டவரே, நீங்க கூட இருக்கிறீங்க, என்னை நடத்தி கொண்டு வர்றீங்க, அதனால நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். பஞ்ச காலத்துல வறுமை, கஷ்டம் முடங்கி போகவும் மாட்டேன். நீங்க என்னை திருப்தியா நடத்துவீங்கன்னு விசுவாசத்தோடு சொல்லி பாருங்க. உடனே ஒரு அற்புதம் நடக்கும். இன்றைக்கு ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்க போகிறது. அதனால தான் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். சொல்றீங்களா, ஆண்டவரே, இந்த போராட்டம் துன்ப காலத்துல நான் வெட்கப்பட்டு போக நீர் விடமாட்டீர் என்பதை விசுவாசிக்கிறேன். பஞ்சம் சூழ்ந்து வருகிற காலத்திலே கூட என்னை திருப்தியாய் ஆசீர்வதித்து நடத்துவீர் என்பதை விசுவாசிக்கிறேன். சோர்ந்து போக மாட்டேன், விசுவாசிக்கிறேன். அற்புதங்களை எதிர்பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.